நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். மச்சான், ஒரு தத்துவம் சொல்லிட்டா? என்ன? முதல் காதல் பெரும்பாலும் திருமணத்தில் முடியறதில்லை, ஆனால் முதல் காதலை மறக்கவும் முடியறதில்லை. டேய், இந்த இடத்துல நீ கோவப்படுவேன்னு நினைச்சேன். உண்மைதானடா? என்னடா சொல்ற? ஆமாண்டா, முதல் காதல் எப்பவுமே பியூர் அண்ட் ட்ரூவா இருக்கும். அடுத்தடுத்து வர வர முதல் காதல்ல கத்துக்கிட்ட எக்ஸ்பீரியன்ஸை வச்சு கொஞ்சம் ஸ்மார்ட்டா கொஞ்சம் ஃப்ராடா மாறிடுவோம். நீ எதை மனசுல வச்சுக்கிட்டு இந்த பிட்ட போறன்னு தெரியுதுடி. அப்போ ஆமான்ற. கேள்வியே கேட்காம இதான் பதில் நீயே சொல்ற. மச்சான், நீ ஏஞ்சல பாக்குறப்போ உனக்கு உள்ள லைட்டா ஃபீல் ஆகுமா ஆவாதா? கண்டிப்பா ஆகும். 2.5 வருஷம் லவ் பண்ண பொண்ணுல திரும்ப பாக்குறப்போ எனக்கு எதுவும் ஆகலன்னு சொன்னா அது போய் தானடா. கொஞ்சமாவது உள்ள ஃபீலிங்ஸ் இருக்க தானே செய்யும். அப்போ ஏஞ்சல பாக்குறப்போ உனக்கு ஃபீல் ஆகுதுன்ற? டேய், மூடிட்டு போடா. மச்சான், இத நான் உன்னை மாட்டி விடுறதுக்காக கேட்கல, பொதுவா கேக்குறேன்டா. உன் லவ்ல எது பெஸ்ட்? ஏஞ்சலோட லவ்வா இல்ல ராஜியோட லவ்வா? டேய் லூசு பையல, இது என்ன சாலமன் பாப்பையா பட்டிமன்றமா? அது பெஸ்டா இது பெஸ்டான்னு கேட்டுட்டு இருக்க. 5 வருஷத்துக்கு முன்னாடி ஏஞ்சலை லவ் பண்ணது என்னமோ உண்மைதான். சின்சியராகவும் உண்மையாக தான் அவளை நான் லவ் பண்ணேன். நடக்கலை, பிரேக்கப் ஆயிடுச்சு, அவ்வளோதான், அது முடிஞ்சு போச்சு. இப்போ அவளை பார்க்குறப்போ திரும்பவும் பழைய ஞாபகம் வரலன்னு நான் சொல்ல மாட்டேன். அதுக்காக அவளோட சேர்ந்து வாழணும் இல்லை திரும்ப லவ் பண்ணணும்லாம் எனக்கு தோணல. ராஜியோட லவ் அது வேறடா மச்சான். டேய், ஒவ்வொரு காதலும் ஒரு மாதிரிடா. ரெண்டும் ஒரே மாதிரி இருக்க சான்ஸே இல்லை. அது ஒரு மாதிரி கிரேட் ஃபீலிங் மச்சான். இதுவோ அதுவான்லாம் கம்பேர் பண்ண அவசியமே இல்லை. அது முடிஞ்சு போச்சு, அவ்வளோதான். இவ தான் என் வாழ்க்கை பூரா வரணும்னு ஆசைப்பட்றேன். சரி, என்ன சொல்கிறான் அவன் ஃப்ரெண்டு? யார் மச்சான்? அதான்டா அவன் சோட்டா பீம். என்ன சொல்வான்னு எதிர்பார்க்குற? என்கிட்ட கேட்ட மாதிரி நீ அவகிட்ட கேட்கல. எதுக்கு மச்சான் ஒம்பு? அவன் ஆமான்னு சொல்லிட்டா அப்புறம் சனியன் தூக்கி பணியில போட்டமா ஆயிடும்ல. கண்டிப்பாக அவன் தான். ஆனால் அவன் முழிக்கிற மொழி கொஞ்சம் சரியில்லடா. அது எனக்கும் தோணுச்சுடா. ஆனா சொன்னா நீ உதைப்பன் தான் நான் சொல்ல. சும்மா சும்மா வந்து பேசுறா. ஸ்வீட் கொண்டு வரா, சாக்லேட் கொண்டு வரா, கட்லெட் கொண்டு வரா. ஃப்ரெண்டா இருக்கிற வரைக்கும் ஓகே. பழைய ஃபைலெல்லாம் தூசி தட்டினான்னு வச்சுக்கோ, கஷ்டம்தான். மச்சான், இந்த ஆம்பளை பொம்பளை ஃப்ரெண்ட்ஷிப்ல எனக்கு நம்பிக்கை இல்லடா. என்னடா நீ எப்படி சொல்ற? ஆமா மச்சான், ஒன்னு அக்கா தங்கச்சி, இல்லனா லவ்வர் வைஃப். டேய், இந்த ரெண்டுக்கு நடுவுல வேற எதுவுமே இல்லையா? ஏன் இல்ல மச்சான், லவ்வர் ஆவதுக்கு முன்னாடி இல்ல வைஃப் ஆவதுக்கு முன்னாடி இப்படி ஒண்ணா இருக்கலாம். ஓஹோ, இல்ல என்ன சொன்ன எனக்கு சரியா கேட்கல. அது இல்ல மச்சான், ஒன்னு லவ்வர் ஆவதுக்கு முன்னாடி இல்ல வைஃப் ஆவதுக்கு முன்னாடி இப்படி ஒண்ணா வச்சுக்கலாம். என்ன நண்பர்கள் 2 பேரும் தனியா நின்னு சிரிச்சிட்டு இருக்கிற மாதிரி இருக்கு? அது ஒண்ணு இல்ல ராஜி, உலகத்திலே சிறந்தது முதல் காதலா இல்லையான்னு பேசிட்டு இருந்தோம். நான்லாம் ஒன்றும் பேசல, அவன் தான் பேசிட்டு இருந்தான், நான் கேட்டுட்டு இருந்தேன். சரி இருக்கட்டும், பதில் சொல்லு. முதல் காதல் தான் உலகத்திலே பெஸ்டா? முதல் காதல் 3வது காதல்னு எதனா இருக்கா என்ன? ஒரே காதல் தான், அதான் லைஃப்லயே பெஸ்ட். விஷ்ணு, உன் பதில் என்ன? ஐயோ, ஹே, என்ன ஐயோ? ஒழுங்கா பதில் சொல்லு. எனக்கு முதல் காதல் தான் பெஸ்ட். ஏன்னா நீதான் முதல் காதல். அப்படியே கார்த்திக்? விஷ்ணுவை பொறுத்த வரைக்கும் 36வது காதல் தான் சிறந்தது. ஏய், என்ன மச்சான், லட்சுமியோட 36 தானே? லட்சுமி, இவன் சும்மா சொல்றான். லட்சுமி, நீ ஒண்ணு 36லாம் கிடையாது. ஓ, அப்போ 136 இருக்குமோ? டேய், இந்த கதை ஆரம்பிச்சதுல இருந்தே ட்ரையாங்கல்ல உள்ள காலத்தை ஓட்டுறவன் நீ. என்ன பார்த்து 36 136ன்னு சொல்றியா? அட பாவி. எனக்கு வடிவேல் காமெடி தான் ஞாபகத்துக்கு வருது. என்ன? என் குடும்பத்தை அவன் கேவலமா பேசுவான், அவன் குடும்பத்தை நான் கேவலமா பேசுவேன். இதை நாங்க ஒரு விளையாட்டாவே பண்ணுவோம். கார்த்திக், டீ சாப்பிட வரியா? இல்ல வேணாம், இப்படியே போனா இந்த டாபிக் அப்படியே கண்டினியூ ஆகும். தேவையில்லாத பிரச்சனை தான். நீங்க போய் டீ சாப்பிடுங்க, நாங்க போய் வேலையை பார்க்குறோம். ஆமாமா, நாங்க வேலை செய்யற மாதிரி நடிக்கிறோம், நீங்க போய் டீ சாப்பிட்டுவாங்க. ஓகே, பை. வா மச்சான். ஏய், அந்த சிங்கப்பூர் மேட்டர் என்னாச்சு? ஹே, நீ வரியா என்ன? ஏன் நான் வரக்கூடாதா? இல்ல, வரலாம். வீட்ல நீ பெர்மிஷன் வாங்கிட்டியான்னு கேட்டேன். இப்பவே கேட்டா எங்க அப்பா வேணான்னு தான் சொல்லுவாரு. கடைசி நிமிஷத்துல ஒரு சின்ன பரபரப்பை ஏற்படுத்தி காரியத்தை சாதிச்சிட வேண்டியதுதான். வரும்போது ஐயோ பாவம் கோவில் பட்டிக்காரியா வந்த, இங்க வந்து தெளிவாயிட்ட. ஹாய் லட்சுமி. போற இடத்துல வந்து டென்ஷன் பண்ணிக்கிட்டேன். என்ன ஏஞ்சல், ஆளே பார்க்க முடியல? ஹெச்ஆர்லயும் அட்மின்லயும் மாறி மாறி பந்தாடுறாங்க. ஐடி கார்டுக்கு போட்டோ எடுக்கணும்ங்கறாங்க, பேங்க் அக்கவுண்ட் ஓபன் பண்ணணும்ங்கறாங்க.
திரும்பவும் அட்ரஸ் ப்ரூஃப் ஐடி ப்ரூஃப் இது எல்லாத்தையும் மறுபடியும் மெயில் ஐடிக்கு அனுப்ப சொல்றாங்க. ஹே, இதெல்லாம் சாதாரண விஷயம். என்னமோ பெரிய வேலை மாதிரி சொல்ற. அதுதான் பிஸி. என்ன ராஜி, எப்படி இருக்கீங்க? ஏன் எனக்கு என்ன, நல்லா தான் இருக்கேன். சும்மா தான் கேட்டேன். ஹே, என்னமோ நீ ராஜிய கலாய்க்கிற மாதிரி இருக்கு. ச்சே, எனக்கு இந்த டீம்லயே ரொம்ப பிடிச்சது ராஜி தான். இது என்னது புது கதை? கதையெல்லாம் இல்ல, நிஜமாதான். ஆமா, எந்த ஊர் ராஜி நீங்க? மதுரை. மதுரையா? கோவில்பட்டியில சொன்னாங்க. மதுரை பக்கத்துல கோவில்பட்டி. கோவில்பட்டியா இல்ல அது பக்கத்துல ஏதாவது பட்டிக்காடா? கோவில்பட்டி ஒன்னும் பட்டிக்காடு இல்ல, நாசரத்தை விட பெரிய ஊர் தான். ச்சே, நான் தப்பா சொல்லல. எனக்கும் கிராமம்னா ரொம்ப பிடிக்கும். கோவில்பட்டி ஒன்னும் கிராமம் கிடையாது. ஆனா உங்களை பார்த்தா பக்கா பாரதி ராஜா படத்துல வர ஹீரோயின் மாதிரியே இருக்கீங்க. ஏன் உங்க ஊர்ல கிராமத்து பொண்ணுங்களா இப்படிதான் இருப்பாங்களா? ஐயோ, நான் Dress முடியெல்லாம் வச்சு சொல்ல வரல. உங்க ஃபேஸ் கட் அப்படி. நீங்க என்னதான் மாடர்ன் Dress போட்டாலும் உங்க ஃபேஸ் கட் வில்லேஜ் ஃபேஸ் கட் தான். இல்ல லட்சுமி? அப்படியே லட்சுமி? இல்ல, குடும்ப பாங்கான முகன்றதுதான் அவ அப்படி சொல்றா. நீ கொஞ்சம் ரேவதி சுஹாசினி டைப். லட்சுமி, எங்க பக்கத்துல பார்லர் எங்க இருக்கு? ஏன் முன்ன பின்ன பார்லரே போனது இல்லையா நீங்க? இல்ல, ஐடி கம்பெனிக்கு பக்கத்துல நல்ல ஹைடெக்கான பார்லர் இருக்கும்னு கேள்விப்பட்டிருக்கேன். ஆமா, நீங்க இந்த பார்லர் போறீங்க? நான் பார்லர்லாம் போவேன். அதான், எந்த பார்லர்? என்ன கிண்டல் பண்றீங்களா? ஐயோ இல்லங்க, சீரியஸா தான். உங்க ஸ்கின் ரொம்ப சூப்பரா இருக்கு, அதான் கேட்டேன். நாங்க எப்பவாவது பார்லர் போவோம். பக்கத்துல லக்ஷ்மி பார்லர் இருக்கு. ஓஹோ, அப்படியா? ராஜியோட ஸ்கின் ரொம்ப அழகா இருக்கு. என்ன கிரீம் யூஸ் பண்றீங்க? ஆபீஸ் வந்தா வேற எதுவும் பேசுறதுக்கு இல்லையா உங்களுக்கு? ஏங்க, உங்க அழகு ரகசியத்தை சொல்லுங்க. நான் கிரீம்லாம் யூஸ் பண்றது இல்ல. சரி, நீங்க என்ன சோப் யூஸ் பண்றீங்க? நான் சோப் போட மாட்டேன். அப்புறம்? பைத்தமாவு தான். I'm sorry. லக்ஷ்மி, இப்போ ஒத்துக்கிறீங்களா? ராஜி ஒரு கிராமத்து பையங்களின்னு. தூங்கும் போது சந்திரத்தை பூசிக்கிட்டு தூங்குவீங்க. தலைக்கு ஷாம்பு போட மாட்டீங்க, சீயக்கா போடுவீங்க, செம்பருத்திய அரைச்சு தலைக்கு போட்டுக்குவீங்க, சண்டே ஆயில் பாத்து, சாம்பிராணி. இந்த செட்டப் தானே? உங்க ஷாம்பு சோப்ல எல்லாம் கெமிக்கல்ஸ் இருக்கு. இந்த மாதிரி நேச்சுரல் விஷயங்கள் தான் உடம்புக்கு நல்லது. ஓ, நீங்க நம்ம இயற்கை விஞ்ஞானி நம்மாழ்வார் குரூப்பா? சரி, இந்த மாதிரி சிங்குச்சான் சுடிதார்லாம் எங்க வாங்குவீங்க? அத சொல்லுங்க. அச்சச்சோ, சும்மா விளையாட்டுக்கு தான் சொன்ன, கோவப்படாதீங்க. நிஜமாவே நீங்க ரொம்ப அழகுதான். ஆனா மாடர்ன் லுக்குங்கிறது வேற. நீங்க மட்டும் புடவை கட்டினீங்கன்னா தாறு மாறா இருப்பீங்க. ஆனா மாடர்ன் ட்ரெஸ்லாம் உங்களுக்கு செட் ஆகலதான். மேக்ஸிமம் சுடிதார். என்ன லட்சுமி, நான் சொல்றது சரிதானே? நீங்க பீர் குடிப்பீங்களோ? கண்ணெல்லாம் உப்பி போயிருக்கு. சச்சா, இல்லையே. உங்க முகம் ரொம்ப உருட்டையா இருக்கு. இந்த கண்ணாடியை கட்டிட்டு எண்ணெய் தேய்ச்சி தலைவாரினா நீங்க என்னை விட பட்டிக்காடா இருப்பீங்க. நான் சொன்னதை நீங்க பர்சனலா எடுத்துக்கிட்டீங்கன்னு நினைக்கிறேன். சிச்சி, நான் ரொம்ப கேஷுவலா தான் எடுத்துக்கிட்டேன். நீங்களும் அப்படியே எடுத்துக்கோங்கன்னு தான் சொல்ல வந்தேன். லக்ஷ்மி, என் வாலெட்டை நான் டேபிள்ல வச்சுட்டேன், போய் எடுத்துட்டு வந்துடுறேன். ஓகே. ஹே, என்னடி இப்படி ஸ்ட்ரைட்டா அட்டாக் பண்ணிட்ட? அவ மட்டும் இப்படி எல்லாம் பேசலாமா? ஹே, அவ பேசுனது தப்புதான், ஆனா நீ பேசுனதும் கொஞ்சம். ஹே, சாரி. உங்க சக்கலத்தி சண்டைக்குலாம் நான் என்னது? ஐயோ சாரி, நான் தெரியாம சொல்லிட்டேன். ஐ அம் சாரி ராஜி. நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். டேய், என்னடா பிரச்சனை? தெரியலையே. கேளுடா. எதுக்குடா சொந்த செலவுல சுனி வச்சுக்க சொல்ற? பேசாம இரு. மச்சான், எனக்கு செம பயமா இருக்குடா. வாங்குற காசுக்கு மட்டும் நடிடா போதும். சும்மா ஓவர் ஆக்ட் பண்ணாத. ஹலோ, யாரு? கிரெடிட் கார்டா? எங்க எத்தனை தடவை சொல்றது உங்க கிரெடிட் கார்டு மண்ணாங்கட்டிலாம் ஒன்றும் வேணான்னு? திரும்ப திரும்ப தொந்தரவு பண்ணிட்டு இருக்கீங்க. இன்னொரு வாட்டி இப்படி ஃபோன் வந்துச்சு, அவ்வளவுதான், போலீஸ்ல கம்ப்ளைண்ட் பண்ணிடுவேன். என்ன மச்சான், ஃபோன்லாம் பறக்குது? அது நீ வாங்கி கொடுத்த போன்டா, அதான் பறக்குது. டேய், புதுசா நீ ஒரு பிரச்சனையை கிளப்பாத. என்ன நடந்துச்சுன்னு தெரியலடா. ஒரு வெளியே வரும். வேற சிஸ்டம் வேற ஆன் ஆக மாட்டேங்குது. பவர் ஆன் ஆகணும். அது எனக்கு தெரியாதா? இல்ல சொன்ன. நான் கேட்டேனா? அப்புறம் என்ன? நான் கோவமா இருக்கேன்.
நான் கோவமா இருக்கேன்னு உன்கிட்ட தான் சொன்னேன். என்கிட்டயா? ஓ சரி சரி என்ன சரி? நான் ஏன் கோவமா இருக்கேன்னு கேட்க மாட்டியா? சரி. ஏன் கோவம்? அதெல்லாம் உன்கிட்ட சொல்லணும்னு அவசியம் கிடையாது. சரி. அப்படி சொன்னா உடனே விட்டுருவியா? இன்னொரு தடவை என்ன பிரச்சனைன்னு கேட்க மாட்டேன்? மச்சான் இதுக்கு பேர் தான் டார்ச்சர். என்ன பிரச்சனை? அவ என்ன நினைச்சிட்டு இருக்கா மனசுல? யாரு? உன் முன்னாள் காதலி, இன்னாள் ஃப்ரெண்டு ஏஞ்சலா? அந்த ஊஞ்சலை பத்தி தான் சொல்றேன். அவளுக்கு என்ன? அவ என்ன நினைச்சிட்டு இருக்கா மனசுல? காத்தியே தான். என்னாச்சு ராஜி? வேணும்னே ஓவரா சீன் போடுறா அவ. என்ன சொன்னா? நான் கிராமத்து பொண்ணா, என் முகத்திலே அது தெரியுதா? உண்மைதானே? என்னது? இல்ல நீ கிராமத்து பொண்ணு தானே? கோவில்பட்டி ஒன்றும் கிராமம் கிடையாது, ஸ்மால் டவுன். சரி ஓகே. அங்க எல்லாமே இருக்கு. சரி தெரியாம சொல்லிருப்பா. என் முகத்தை பார்த்தா கிராமத்து பொண்ணு மாதிரி தெரியுதா? ஆ? இல்ல. ஆமாவா இல்லையா? ஏதாவது ஒரு பக்கம் தலையாட்டு, சும்மா கிரைண்டர் மாதிரி எல்லா பக்கமும் தலையாட்டாத. இல்ல உன்னோடது ஒரு மாதிரி சாமிங்கான குடும்ப பாங்கான முகம். தேவையில்லாம எனக்கு இப்ப விளம்பரம் ஒட்டாத. கேட்ட கேள்விக்கு மட்டும் பதில் சொல்லு. முகத்துல கிராமம் நகரம்லாம் இருக்கான்னு தெரியல, ஆனா உன்னது அழகான முகம், அவ்வளவுதான் எனக்கு தெரியும். அடிச்சாண்டா அந்தர் பெல்ட்டி. ஒரு கண்ணாடியை மாட்டிக்கிட்டு முடிய ஸ்ட்ரைட்னிங் பண்ணா அப்படியே சிட்டி கேர்ள் ஆயிடுவாளா? அவ மூஞ்சியும் முகரையும் பலூன் மாதிரி. என்ன சத்தத்தையே காணோம்? உன் ஆள சொன்னதும் வலிக்குதோ? சேச்சே அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. கத்திரிக்காய் கை கால் முளைச்ச மாதிரி இருந்துகிட்டு அவ பண்ற அலப்பறையெல்லாம் தாங்கவே முடியல. என்ன சோப்பு போடுற, என்ன கிரீம் போடுற, எந்த பியூட்டி பார்லர் போறன்னு கேள்வி மேல கேள்வி கேக்குறா. பியூட்டி பார்லர்லாம் ஒரு வாரம் ஸ்ட்ரைக் பண்ணா இவள வீட்டை விட்டு வெளியே வரவே முடியாது. மானமே போயிடும். மச்சான் சம்மகாண்ட்ல இருக்காங்க போல. ஏய் சொல்லி வை அவகிட்ட. இன்னொரு தடவை இப்படி எல்லாம் பேசினா பார்லர் போறதுக்கு மூஞ்சியே இருக்காது. சொல்றியா? சொல்றேன். ஓ அப்ப நீ அவகிட்ட பேசுவ? இல்ல விஷ்ணு கிட்ட சொல்லி அவளை சத்தம் போடுறேன். டேய் என்னது தேவலாம் கோத்துடுற? நாங்க அழகா இருக்கோமா அசிங்கமா இருக்கோமான்னு யாரும் சர்டிபிகேட்லாம் கொடுக்க வேண்டிய அவசியம் இல்ல. எங்களுக்கு தெரியும் எங்க மூஞ்சி எப்படி இருக்குன்னு. புரியுது. இன்னொரு வாட்டி இந்த மாதிரி பேசினா என்னோட இன்னொரு முகத்தை அவ பார்க்க வேண்டியதா இருக்கும். எங்க இருந்து தான் வந்து சேர ஆளுங்களோன்னு தெரியல. எரிச்சலா இருக்கு. வர கோத்துக்கு அப்படியே. என்னாச்சு? சத்தத்தை காணோம். இப்படிதான் உங்க ஊர்ல நெருப்பு அணைப்பீங்களா? இந்த உலகத்துல எவ்வளவு கஷ்டப்பட்டு ஆராய்ச்சி பண்ணாலும் புரிஞ்சிக்க முடியாத ரெண்டு விஷயம் இருக்கு. ஒண்ணு ஸ்கூல்ல சொல்லி கொடுக்குற அல்ஜிப்ரா கணக்கு, இன்னொன்னு இந்த மாதிரி பொண்ணுங்களோட மனசு. குட் மார்னிங் சார். என்னையா வழக்கமா 10 தடவை ஃபோன் பண்ணாலே ஆபீஸ் பக்கமே வர மாட்டீங்க, இன்னைக்கு ஆர்டரே இல்லாம ஆஜராவறீங்க, என்ன விஷயம் சொல்லுங்கயா? இன்னைக்கு கேண்டீன்லயும் பிரியாணி இல்லையே. அது இல்ல சார். வேற என்ன சார்? நாங்க உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும் சார். யோ வேலையை விட்டு போறேன்னு சொல்லி இன்ப அதிர்ச்சி எதுவும் கொடுத்துறாங்க? சார் 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 அப்படிலாம் நாங்க பண்ண மாட்டோம் சார். நீங்க இருக்கிற வரைக்கும் நாங்க இந்த கம்பெனியை விட்டு போகவே மாட்டோம் சார். அதான பார்த்தேன், தெரியாம கூட நல்லது பண்ணிட மாட்டீங்களே. யோ இப்ப எதுக்கே அப்படி பம்முறீங்க? சார் புலி சூப்பர் சிங்கர் ஆகணுமா? என்னையா சொல்ற? அட ஆமா சார், எத்தனை நாளைக்கு தான் இந்த ஃபீல்ட்லயே இருந்து கஷ்டப்படுறது? சூப்பர் சிங்கர்ல சேர்ந்தோமா, டாப் 5ல வந்தோமா, லண்டன் கிண்டன் போய் சந்தோஷமா காசு பணம் சம்பாதிச்சோமா, அப்படியே ஒரு 5 சினிமா பாட்டு, அது போதும் சார். சரி அதுக்கப்புறம் என்ன பண்ணுவ? தடிக்கு விழுந்தா சேட்டலைட் சேனல் சார், எல்லா சேனல்லயும் ஏதோ ஒரு பாட்டு ஷோ, ஜாலி சிங்கர், சிங்கரோ சிங்கர், அடேங்கப்பா இவன் தான்டா சிங்கர், இந்த மாதிரி ஏதாவது ஒரு ஷோல ஜட்ஜா சேர்ந்துட்டோம்னா சாகுற வரைக்கும் பிரச்சனையே இல்ல சார். அட பாவி. அட ஆமா சார், ஹைகோர்ட் ஜட்ஜுக்கு அப்புறம் பக்காவா செட்டில் ஆவறது இந்த மாதிரி டிவி ஜட்ஜுக்கு தான் சார். ஒரு முடிவோட தான் இருக்க? ஆஃப் கோர்ஸ் ஆமா சார். சரி வயசாயிடுச்சே, உன்னால சேர்த்துப்பாங்களா? சார் அல்கேட்ஸ்னு ஒரு தாத்தா Facebookல அவர் ஃபேன் ஃபாலோவிங்லாம் பார்த்தா அசந்து போயிடுவீங்க. என்ன உனக்கு பாட வருமா?
சார் அதுக்காக தான் சார் அவன் காத்துக்கிட்டு இருக்கான். டேய் புலி உருமுடா. டேய் உருமுடானா உடனே உரிமிடுறதா? பாடுடா. தம் நம் த தம் தனம் தம் தம் தனம் தம் ஹேய் தம் தனம் தம் தம் தனம் தம் தம் தனம் தம் சங்கீத ஜாதி முல்லை காணவில்லை கண்கள் வந்தும் பாவையின்றி பார்வையில்லை ராகங்களின்றி சங்கீதமில்லை சாவொன்றுதானா நம் காதல் இல்லை எண்ணாதமே வா. டேய் புலி அந்த ஃபோக் சாங் ஒன்னு பாடுறோம். அதெல்லாம் ஒண்ணும் தேவையில்ல. சார் பாட்டம் சார் புட்டேஜ் கிடைக்கும். நீ பாடுறா புலி. காத்தாடி போல என்ன சுத்துற மந்திர காளி போட்டு சுத்த வைக்கிற என்னாடி விட்டு விட்ட ரொம்ப பேசுற கண்ணாடி நெஞ்சு மேல கல்ல வீசுற திண்டாடி 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 சொக்கி நிக்கிற. சரி இதுக்கு எதுக்கு என்கிட்ட பெர்மிஷன் கேக்குற? சார் ஷூட்டிங் போனோம், ஆனந்த் சார் கிட்ட வாய்ஸ் ட்ரைனிங் எடுக்கணும். இதுக்கெல்லாம் நீங்க தான் பர்மிஷன் தரணும். சும்மாவே வேலை செஞ்சு கிழிக்கிறீங்க, இதுல இது வேறயா? சரி சரி போய் தொலை. பிரைஸ் வின் பண்ணி உங்களுக்கு பெருமை சேர்ப்பேன் சார். நீ பிரைஸ் வின் பண்ணி எனக்கு என்னைய பெருமை கிருமையெல்லாம்? ஒரு பப்ளிசிட்டி தான். சரி சரி பர்மிஷன் உனக்கு மட்டும் தானே? சார் எங்களுக்கும் தான் சார். பாட போறது அவன், உங்களுக்கு எதுக்கு பர்மிஷன்? சார் புலி பாடும்போது நாங்க ஆடியன்ஸ்ல உட்கார்ந்துருப்போம் சார். அப்ப எங்களுக்கு க்ளோஸ் அப் கட் பண்ணுவாங்க சார். சோக பாட்டு பாடும்போது நாங்க ஆடியன்ஸ்ல உட்கார்ந்து அழுவோம் சார். அவன் பலேலக்கா பலேலக்கான்னு பாடும்போது நாங்க ஆடியன்ஸ்ல உட்கார்ந்து ஆடுவோம் சார். அவன் சுமாரா பாடும்போது ஜட்ஜிங் எல்லாம் என்ன இப்படி சுமாரா பாடுறான்னு கேட்கும்போது நாங்க கூவி கூவி அவன் கம்ப்யூட்டர் வித்ததுல அவன் தொண்டை கட்டி போச்சுன்னு சொல்லி சிம்பத்தி தேடுவோம் சார். இப்படி எல்லாம் பண்ணாதான் புலி ஜெயிப்பான். ஓ இவ்வளவு மேட்டர் இருக்கா? ஏயா பரிசு தொகை எவ்வளோ? அருண் எக்ஸல்லோ வழங்கும் ஒரு அழகான வீடு. யோ என்ன நல்லா கவனிப்பீங்களா சார்? புலி ஜெயிச்சா அந்த வீடு நம்ம 4 பேருக்கும் சொந்தம். ஓகே ஓகே நான் மேல எழுதி பர்மிஷன் வாங்கிடுறேன், நீங்க கிளம்புங்க. சார் உனக்கு என்னையா? மாமா நீ ஏன் சொல்லு மாமா. சார் கட்ட ஜோடியில ஆடணும்னு பிரியப்பட. கட்ட ஆடுவானா? என்ன சார் இப்படி கேட்டீங்க? கட்ட ஆடி நீங்க பார்த்தது இல்லையே? குடிச்சு தள்ளாடி பாத்திருக்கேன், ஆனா அவன் ஆடி பார்த்ததே இல்லையே. சார் கட்ட ஒவ்வொரு நடிகர் மாதிரி ஆடுவான் சார். டேய் கட்ட ஆடி கட்டறா சார். கட்ட வாங்கண்ணா வணக்கங்கண்ணா மை சாங்க நீ கேளுங்கண்ணா. நான் வளரலண்ணா ரொம்ப ஃபீலிங்குண்ணா. ஹே ஆனா வாழ தேடி போவ நீ வேணான்னு போனா தேவதாசாவ அவளேட்டாதான் டாட்டா சொல்வா பின்னால போவாத. ஊத்திகண்ணா மனசு நீ கொஞ்சம் தேத்திக்கண்ணா. வாட்டரு சேர்ந்துச்சுன்னா கொட்டுது காதல் தத்துவண்ணா. வாங்கண்ணா வணக்கங்கண்ணா மை சாங்க நீ கேளுங்கண்ணா. நான் வளரலண்ணா ரொம்ப ஃபீலிங்குண்ணா. அவ்வளவுதான். தேங்க்யூ சார். சூப்பர் 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 சூப்பர். இப்ப என்ன வேணும்? உனக்கும் பர்மிஷன் வேணுமா? ஆமா சார் ஆமா சார். போய் தொலை. அப்பா அன்பே சார் உனக்கு எதுவும் இல்லையே? சார் ஜோடியில குயிலி மேடத்துக்கு இன்னும் ஃபேர் கிடைக்கலையா? போச்சுடா. அத நான் ட்ரை பண்ணி பார்க்கலாம்னு இருக்கேன் சார். மாமா ஆடி கட்டு மாமா சாருக்கு. ஆடு மாமா ஆடு மாமா. இப்ப பாருங்க. கூகுள் பண்ணி பார்த்தேன் உலகத்தில் இவ போல இங்க இன்னொருத்தி பிறந்ததில்லை. ஐயாஹு யாஹு பண்ணி பார்த்தும் இவள போல எந்த கிரகத்திலும் இன்னொருத்தி கிடைக்கவில்லை. இவ டேட்டிங்காக டின்னர் போன ஸ்டார்டர் நான் தானே. ஷாப்பிங் போக குட்டி போன ட்ராலி நான் தானே. மூவி போன சோக சீனில் கர்ஷிப் நான் தானே. பார்க்கதான் இப்படி ஆளுதான் அப்படி. நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது
உங்கள் விஜய். என்ன மதனு, எப்ப ட்ரீட்? எதுக்கு? என்ன எதுக்குங்கற? எவ்வளவு பெரிய விஷயம் நடந்திருக்கு. என்ன நடந்துச்சு? லவ் ஒர்க் அவுட் ஆனது பெரிய விஷயம் இல்லையா? அதுவா? என்ன மதன் சாதாரணமா சொல்ற? சாச்சா, என் எத்தனை வருஷ வாழ்க்கையில எனக்கு நடந்த ஒரே உருப்படியான விஷயம் அதுதான். அதை போய் நான் சாதாரணமா சொல்லுவேனா? அப்போ ட்ரீட் கொடு. கொடுத்துட்டா போச்சு. சும்மா இங்க இருக்கிற சாதாரண ஹோட்டல்ல பிரியாணி வாங்கி கொடுத்து ஏமாத்திராத. நல்ல பெரிய ஸ்டார் ஹோட்டலா பார்த்து வெயிட்டா ட்ரீட் கொடுக்கணும். தரேங்க. நாங்க 2 பேரும் சேர்ந்து தரோம். அந்த கதையெல்லாம் வேண்டாம். நீ தனியா ட்ரீட் தரணும், அவன் தனியா ட்ரீட் தரணும். அதெல்லாம் முடியாது. நாங்க 2 பேரும் சேர்ந்து ஒரே ஃபேமிலி தான். ஒரு ட்ரீட் தான் தருவோம். அடி பாவி, பெங்களூர்ல பெரிய கோடீஸ்வரி நீ இப்படி ஒரு ட்ரீட்டுக்கு கஞ்சித்தனம் பாக்குற? என் அப்பா தான் கோடீஸ்வரன். நான் ஒன்னும் கோடீஸ்வரி இல்ல. நான் ஒரு 10,000 ரூபாய் சம்பளம் வாங்குறேன். என் ஆளு ஒரு 10,000 ரூபாய் சம்பளம் வாங்குறாரு. எங்க பட்ஜெட்டுக்கு ஏத்த மாதிரி தான் ட்ரீட் தர முடியும். சும்மாவே நடிப்ப, இப்ப கேட்கவா வேணும்? உங்க அப்பா சம்பாதிச்சு வச்சிருக்கிற கோடிக்கணக்கான சொத்தும் உனக்கு தானே சொந்தம். அதெல்லாம் வரும்போது பாத்துக்கலாம். நாளைக்கே நான் மதனை லவ் பண்றேன்னு சொன்னா, எங்க அப்பா எனக்கு ஒரு பைசா கூட கிடையாதுன்னு சொல்லிட்டாருன்னா, நாங்க எங்க சம்பாத்தியத்துல தானே வாழ்க்கைய ஓட்டி ஆகணும். உங்க அப்பா அப்படியெல்லாம் சொல்லுவாரா என்ன? இந்த அப்பாக்களையே நம்ப முடியாது. எப்போ எப்படி நடந்துப்பாங்கன்னு யாருக்கு தெரியும்? எனக்கு கன்ஃபார்மா தெரியும். என்னதான் நான் இமயமலையே பொருட்டி போட்டாலும் எங்க அப்பா நீ அந்த பக்கம் தானே பொருட்டி போட்டிருக்கணும், இந்த பக்கம் ஏன் பொருட்டி போட்டேன்னு குறை தான் சொல்லுவார். ஸ்வேதா உங்க அப்பாவை விடுவிடுன்னு விட்டதுக்கு அப்புறம் உங்க அப்பா எப்படி இருக்காரு? அதுக்கப்புறம் அந்த ஆள் வாயை திறந்து பேசுறதே இல்லை. அப்படியா மதன்? ஆமா, எனக்கு பிடிச்சி வாங்கினதுல இருந்து வெறும் சைலண்ட் ரியாக்ஷன் தான். நாம லவ் பண்றோம்னு அவருக்கு டவுட் வந்திருக்கோம்ல. சேச்சா, நான் அது கூட லாய்க்கில் தான் இருந்தாலும் நினைப்பாரு. என்ன மதன் இப்படி சொல்ற? அவரை பத்தி உனக்கு தெரியாது ஸ்வேதா, அந்த ஆள் அப்படிதான். ஆனா எங்க அப்பா ஃபோன் பண்ணி வேற மாதிரி விசாரிக்கிறாரு. என்ன விசாரிக்கிறாரு? ஒன்னும் இல்ல, ஊர் பக்கம் போய் ரொம்ப நாள் ஆச்சுல. அதுவும் இல்லாம நான் மதனோட சுத்துறதெல்லாம் ஆபீஸ்ல இருந்து யாரோ எங்க அப்பாக்கு தகவல் சொல்லிருக்காங்க. அப்படியா சொல்ற? ஆமா. பெரிய ஆளோட பொண்ணா இருந்தாவே இதுதான் பிரச்சனை. ஏதாச்சும் பிரச்சனையா ஸ்வேதா? அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. அவரும் கேட்கல, நானும் சொல்லல. அப்படியான்னு கேட்டா ஆமான்னு சொல்ல வேண்டியதுதான். ரொம்ப தைரியம் தான். மதனோட அப்பாக்கே நான் பயப்படல, என் அப்பாவுக்கு போய் பயப்படுவேனா? நிஜமா பிரச்சனை ஒன்றும் இல்லையே. நான் பாத்துக்கிறேன் மதன். சத்திரனுக்கு சாவே கிடையாது, எங்க அப்பா வராரு. ஏய், நான் அப்படியே எகிறேன். இருங்க மஞ்சு. வேணா அவங்க அப்பாக்கு ஏற்கனவே பாசம் ஜாஸ்தி. ஏதாவது சொல்லிட்டாருன்னா மனசு ரொம்ப சந்தோஷமாயிரும். நான் வர்றேன். ஸ்வேதா, நம்ம கிளம்பலாமா? ஏன் பயப்படுற? இல்ல, அப்பா என்ன சொல்லிட போறாரு. நான் அவரை தப்பா எடுத்துக்க மாட்டேன். என்னதான் சண்டை போட்டாலும் அவர் என் மாமனார், நான் தான் அவரோட மருமக. அதை மாத்த முடியாதுல்ல. உட்காரு. அவனுக்கு எல்லாமே நீதான் போல. உட்காருனா உட்காரான், நில்லுனா நிக்கிறான். அப்பா. டேய், நான் அவள்கிட்ட பேசிட்டு இருக்கேன், உன்கிட்ட பேசல. சொல்லுங்க சார், என்ன வேணும்? ஒண்ணு வேணா, நீ யாரு என்னன்னு தெரிஞ்சுக்கணும். என் பேரு ஸ்வேதா. எங்க அம்மா அப்பாக்கு ஒரே பொண்ணு. அப்பா பெங்களூர்ல பிசினஸ் மேன், அம்மா ஹவுஸ் ஒய்ஃப். நான் பிஇ முடிச்சிட்டு மதனோட டீம்ல வேலை செய்றேன். நான் அதை கேட்கல, உங்க 2 பேருக்கு நடுவுல என்ன இருக்குன்னு கேக்குறேன். அப்பா, என்னப்பா இதெல்லாம்? டேய், நீ வாயை மூடிட்டுறா. நீ சொல்லு, உங்க 2 பேருக்கு நடுவுல என்ன? கண்டிப்பா பதில் சொல்லணுமா? தப்பா இல்லைன்னா தைரியமா பதில் சொல்லாமே. நானும் மதனும் லவ் பண்றோம். கல்யாணம் பண்ணிக்கலாம்னு இருக்கோம். அவ்வளவுதான். மத்தபடி எங்க 2 பேருக்கு நடுவுல பெருசா ஒண்ணும் இல்ல. இதுக்கு ஒருபோதும் நான் சம்மதிக்கவே மாட்டேன். இதுக்கு மதன் தான் சம்மதிக்கணும். நீங்க சம்மதிக்கிறதுக்கு ஒண்ணும் இல்ல. ஏய் ஸ்வேதா, சும்மா இரு. அப்பா. என்ன ஸ்வேதா இது? எங்க அப்பாட்ட போய் இப்படி பேசிட்ட? எங்க அப்பா வந்தாலும் நான் இப்படிதான் பேசுவேன். எனக்கு பசிக்குது, சாண்ட்விச் வாங்க போறேன். உனக்கு ஏதாவது வேணுமா? அண்ணா, ஒரு சாண்ட்விச் கொடுங்க.
சொல்லிட்டாளே அவ காதல சொல்லும் போதே. என்னண்ணா மதன பாட்டு பாடி கலாச்சிட்டு இருக்கீங்க? ஒருவேளை ஸ்வேதா லவ்க்கு ஓகே சொல்லிருச்சா? ஏண்டா தம்பி, நீ எபிசோட்ல ரெகுலரா பாக்குறியா இல்லையா? அதெல்லாம் அந்த பிள்ளை எப்பயோ ஓகே சொல்லிருச்சுடா. அப்புறம் என்ன இந்த பாட்டை பாடிட்டு இருக்கீங்க? திரும்பவும் அந்த பொண்ணு அதோட லவ் சொல்லிருக்கு. புரியலையே. ஐயோ, அன்னைக்கு மதன் கிட்ட லவ் பண்றேன்னு சொல்லிருச்சு. இன்னைக்கு மதனோட அப்பா கிட்டயே லவ் பண்றேன்னு சொல்லிருச்சுல. ஐயோ, என்ன மச்சான்? ஆமா மச்சான். நிஜமாவே அந்த பொண்ணு சொல்லிட்டாளா? ஆமா மச்சான். அப்படியா? அந்த மேட்டர் கொஞ்சம் டீடைலா சொல்லு. ஒரு 4 நாளைக்கு முன்னாடி எங்க அப்பா இதே ரிசப்ஷன்ல வச்சு என்ன அசிங்கப்படுத்திட்டாரு மச்சான். அப்போ ஸ்வேதா உள்ள பூந்து ஓட விட்டா மச்சான். என்னடா சொன்னா? நீங்க ஒன்னும் போலீஸ் இல்ல, செக்யூரிட்டி தான். அப்பா பிள்ளையெல்லாம் வீட்ல தான். ஆபீஸ்ல இவன் ஒரு ஹார்ட்வேர் இன்ஜினியர். அனாவசியமா முறைச்சிங்க, அண்டர்வேர் நிக்கால் ஆயிருன்னு மிரட்டிட்டா. நிஜமாவாடா? டே கட்ட கொஞ்சம் டீசெண்டா சொல்றாடா. அவ விட்டு அடியன்னு அடிச்சிட்டா. ஏண்டா நீ எதுவுமே சொல்லியா? நம்மளால முடியாத எங்கிருந்தோ வந்தவ பண்றா, அதான் பண்ணிட்டுமேன்னு அப்படியே விட்டேன். கோப்பா ஒன்னும் பேசல? எப்படி பேசுவாரு? பேசினா தான் வேலை போயிருன்னு மிரட்டி இருக்காங்கல்ல இவங்க ஆளு. ஏண்டா அப்ப உன்னை வீட்டுல போய் திட்டலையா? என்னன்னே தெரியல மச்சான், உருன்னு மறைச்சிட்டு நின்னாரு, ஒண்ணுமே பேசல. சரி, இன்னைக்கு என்ன ஆச்சு? மதனும் ஸ்வேதாவும் டீயை போட்டுக்கிட்டு இருந்தாங்க கேண்டீன்ல. அதான் நம்ம கருத்து கண்ணாயிரம். அதான் இவங்க அப்பாரு அட்வைஸ் பண்ணலான்னு உள்ள நுழைஞ்சிருக்காரு. அப்ப ஸ்வேதா தெல்ல தெளிவா, ஆமா நாங்க லவ் பண்றோம், உங்களுக்கு என்னையா அப்படின்னு கேட்டிருக்கு. டேய், கோவத்துல அடிச்சிட போறாரா? அதெல்லாம் அடிக்க மாட்டாருப்பா. எப்படின்னா சொல்றீங்க? தம்பி, இவங்க அப்பாக்கு ஸ்வேதா மேல கொஞ்சம் பயம் ஜாஸ்தி. டேய், என்னடா உன் ரியாக்ஷன் தான் சுத்தமா புரியல. அப்பனாவே அலறுவ. அப்பேற்பட்ட அப்பா ஒருத்தி போப்பான்னு சொல்லியிருக்கா, நீ கொஞ்சம் கூட கவலை இல்லாம சிரிச்சிட்டு இருக்க. டேய், பெத்து வளர்த்து படிக்க வச்சா அவர் என்ன வேணா பண்ணலாமா? நானும் ஒரு மனுஷன் தான்டா, கொஞ்சமாவது மதிக்கணும்ல. கொத்தடிமை மாதிரி நடத்தினா என்னடா அர்த்தம்? எனக்கு நினைவு தெரிஞ்ச நாள்ல இருந்து அவட்ட திட்டு வாங்கி எனக்கு எல்லாம் மறுத்து போச்சுடா. நீ எதுக்குமே லாய்க் கிடையாது, நீ உருப்பிட மாட்ட, நீ வேஸ்ட் அப்படி இப்படின்னு டெய்லி சொல்லிட்டு இருந்தா லைஃப் இப்ப சரியாகும். அதிகபட்சமா என்னடா சொல்லுவாரு? வீட்டை விட்டு வெளியே போன்னு சொல்லுவாரு. சரின்னு கிளம்ப வேண்டிதான். மச்சான், ஸ்வேதா ஒரு பெரிய இடத்து பொண்ணுடா. அவன் என்கிட்ட லவ் சொல்லும் போது கூட அதெல்லாம் நடக்குமான்னு எனக்கு டவுட்டா தான் இருந்துச்சு. ஆனா எங்க அப்பாட்ட சொன்னா பத்தியா, அப்பதான் மச்சான் எனக்கு நம்பிக்கையே வந்துச்சு. டேய், இதெல்லாம் ஓகேடா, ஆனா இன்னும் நீ செட்டிலே ஆகல, அதுக்குள்ள இந்த பிரச்சனை தேவையா? ஏய், லவ் பண்ண நீ செட்டில் ஆயிட்ட, வீடு வாங்கிட்டேன்னு பாத்துட்டா வரும். ஆமா விஷ்ணு, காதெல்லாம் மழை மாதிரி பெய்யறப்பயே பக்கெட்டை வச்சு புடிச்சுக்கணும். நமக்கு வேணுங்கிறப்ப பெய்யன்னு சொல்ல முடியுமா? எனிவே, ஆல் தி பெஸ்ட் மச்சான். போன் ஆன்ல வச்சுக்க. உங்க அப்பா உன்னை வீட்டை விட்டு வெளில அமிச்சிட்டா எனக்கு போன் அடி, உடனே வந்து கூட்டு போயிடுறேன். நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். ஹாய். ஹாய். என்ன இன்னும் கிளம்பலையா? கிளம்பணும். நீங்க கிளம்பலையா? போணும். ஆமா, நீங்க எங்க உட்காந்துருக்கீங்க? ஒர்க் செஷன் இன்னும் அலாட் பண்ணல, அதான் அப்படியே சுத்திட்டு இருக்கேன். புதுசா நிறைய பேர் எடுக்கிறாங்க போல. அவங்களெல்லாம் எடுத்து டீம் ஃபார்ம் பண்ணி அதுக்கப்புறம் தான் என்ன ஏதுன்னு தெளிவா புரியும்னு நினைக்கிறேன். ஓ, இது கார்த்தியோட சீட் தானே? ஆமா. நீங்க தான் அவன் பக்கத்துல உட்காந்துருக்கீங்கல்ல? ஆமா. பயங்கரமா முறைப்பானே. அப்படிலாம் ஒன்றும் இல்லை. கோவப்படுவான் தானே? கொஞ்சம். ஃப்ரெண்டை விட்டு கொடுக்காம பேசுறீங்க. அப்படிலாம் ஒன்றும் இல்லையே. கோவப்படுவான், ஆனாலும் ரொம்ப நல்லவன். ஓ, அவனை மாதிரி ஒரு ஆளை பார்க்கவே முடியாது. ரொம்ப நேர்மையான ஆளு. ஃப்ரெண்ட்ஸுக்கு ஹெல்ப் பண்ணுறதை வச்சு நான் ஒன்றும் சொல்லலை. பொதுவாகவே ரொம்ப நல்லவன். யாரு என்னன்னு பார்க்காம ஹெல்ப் பண்ணுவான். ஓஹோ. நாங்கள் லவ் பண்ணும்போது என்னை எங்கே கூட்டிகிட்டு போவான் தெரியுமா? எங்க? அது பீச்சுன்னு தானே நினச்சிங்க? அதான் இல்லை,
ஐயப்பன் தாங்கல ஒரு ஹோம் இருக்கு, அங்கதான் என்ன கூட்டிட்டு போவான். உங்களையுமா? ஏன் வேற யாரையும் கூட்டிட்டு போயிருக்கானா? இல்ல இல்ல, சும்மா கேட்டேன். இந்த மாதிரி ஒரு பையனை நீங்க எங்கேயாவது பாத்திருக்கீங்களா? ம்ஹும். நிஜமாவே அப்படி ஒருத்தனை பார்க்கவே முடியாது. இத்தனை நாள் பழகினதுல உங்களுக்கே தெரிஞ்சிருக்குமே. ம், ஆமா. நாங்க படிக்கிறப்போ எவ்வளவு ஸ்மார்ட்டான பசங்களே என் கூட படிச்சிருக்காங்க. ஆனா இப்படி ஒரு ஹானஸ்டான பையனை நான் பார்க்கவே இல்லை. ஏற்கனவே அவன் அழகு, அதோ மனசுல நேர்மையா இருக்கிறப்போ இன்னும் அழகா தெரியுவான். அவன் சிரிக்கிறப்போ கவனிச்சிருக்கீங்களா? அவன் கண்ணு ரொம்ப அழகா சிரிக்கும். பார்த்துட்டே இருக்கலாம், அவ்வளவு அழகா அவன் கண்ணு. ரொம்ப அருமையான ஆள் அவன். அப்புறம் ஏன் அவனை வேண்டான்னு சொன்னீங்க? ஆ, அதான் டைம். எந்த ஒரு விஷயமும் கையில இருக்கிறப்போ அதோட அருமை தெரியாதுல்ல. பேசுறத பார்த்தா மறக்கவே முடியாத மாதிரி பேசுறீங்க. உண்மைதான். 2 வருஷம் ஒரு காதலியா அவனை எப்பவும் நினைச்சிட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் 2 வருஷம் லவ் பிரேக்கப் ஆகி கோவமா அவனை எப்பவுமே நினைச்சிட்டு இருப்பேன். அதுக்கப்புறம் 1 வருஷம் பார்க்கல, ஃபோன் பண்ணல. ஆனாலும் அவனை எப்பவும் நினைச்சிட்டே தான் இருந்தேன். என்ன பாக்குறீங்க? லூசுன்னு தோணுதா? ம்ஹும். நீங்க யாராவது லவ் பண்ணிருக்கீங்களா? ம். அப்போ உங்களுக்கு என்னோட ஃபீலிங்ஸ் புரியும். நான் கிளம்பட்டுமா? என்ன ரொம்ப போர் அடிக்கிறேனா? அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லை. லவ்ன்றதுனால கொஞ்சம் ஃபீலிங்கா சொன்னேன். மத்தபடி நான் ஜாலியான ஆளுதான். நான் இவ்ளோ தூரம் சொன்னேன், ஆனா நீங்க ஒரு கேள்வி கேட்டிருக்கணும், ஆனா கேட்கல. என்ன கேட்கணும்? இன்னும் நீங்க கார்த்திய லவ் பண்றீங்களான்னு என்ன கேட்கவே இல்லையே. இன்னும் நீங்க கார்த்திகை லவ் பண்றீங்களா? ஐ திங்க் எஸ். வாழ்க்கையில நிறைய சமயத்துல நமக்கு இன்னொரு சான்ஸ் கிடைக்கிறது இல்ல. எனக்கு கிடைச்ச முதல் சான்ஸ் நான் மிஸ் பண்ணிட்டேன். இன்னொரு சான்ஸ் கிடைச்சா கண்டிப்பா நான் மிஸ் பண்ண மாட்டேன். என்ன யோசிக்கிறீங்க? இல்ல, ஒருவேளை கார்த்திக் உங்களை லவ் பண்ணலனா? பண்ண வெப்பம். இல்ல, ஒருவேளை அவரை வேற யாராவது காதலிச்சிட்டு இருந்தா? கார்த்திய பத்தி எனக்கு நல்லா தெரியும். அவன் மத்த ஆம்பளைங்க மாதிரி இல்ல. அவனும் நானும் காதலிச்சதை வச்சு சொல்றேன். அவனால இன்னொரு பொண்ணை காதலிக்கவே முடியாது. அப்படி காதலிக்கிறதா அவன் நினைச்சிட்டு இருந்தானா அது பொய். அப்படி யாரையாவது காதலிக்கிறதா இருந்தா அவன் காலேஜ்லயே காதலிச்சிருக்க மாட்டானா? 2 வருஷம் எப்படியெல்லாம் லவ் பண்ணும் தெரியுமா?